ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறுவது நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நாம் திருமண தடைகள் நீங்கும் ஸ்தலமாகவும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றிணைய வழிபட வேண்டிய கோவிலாகவும் உள்ள திருச்சக்தி முற்றம் அருள்மிகு ஸ்ரீ சக்திவனேஸ்வரர் ஆலயத்தினையும் அதன் வரலாறையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இக்கோவில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு தென்கரை தலங்களில் 22வது சிவன் கோவிலாகும். இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய ஆலயம் 5 நிலை கோபுரங்களை கொண்டது. சோழர்கள் இக்கோவிலை கட்டியுள்ளனர். இங்கு பார்வதி, அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகள், திருநாவுக்கரசர், ஞான சம்பந்தர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். மூலவர் சிவக்கொழுந்தீசர், தழுவக்குழந்தைநாதர், சக்திவனேஸ்வரர். அம்பாள் பெரியநாயகி. தீர்த்தம் சூலதீர்த்தம். திருவிழாக்கள்: ஆனி மாதம் முதல் நாள் முத்துப்பந்தல் விழா, தை மாதம் ரத சப்தமி, கார்த்திகை மாதம் சோமவார வழிபாடு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தல வரலாறு சுருக்கமாக: பக்தியே முக்திக்கு வழி என்பதை உணர்த்த சிவபெருமானும் பார்வதியும் விரும்பினர். இதற்காக பார்வதி இத்தலத்தில் சிவபெருமானை பூஜை செய்து வணங்கி வந்தாள். சிவன் காட்சி தர பல நாட்கள் ஆனது. ஆனால் பார்வதி தனது பக்தியில் உறுதி குறையாமல் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தார். பார்வதியின் பக்தியை சோதனை செய்ய சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சி தருகிறார். தீப்பிழம்பாக காட்சி தந்தாலும் அதில் ஈசன் இருப்பதை உணர்ந்த பார்வதி அந்த நெருப்பை கட்டித் தழுவினார். இதில் குளிர்ந்து போன சிவன் பார்வதியை ஏற்றுக்கொள்கிறார். இதனால் இந்த சக்தி தழுவிய ஈசனை வணங்கினால் திருமணத் தடை, பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவர் என்பது ஐதீகம். பிரார்த்தனைகள்: சக்தி தழுவிய ஈசனை திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் திங்கள் கிழமைகளில் வந்து வணங்குவதால் தோஷங்கள், திருமணத் தடைகள் நீங்கி நல்வாழ்க்கை அமையும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகள் இந்த சக்தி தழுவிய ஈசனை வணங்கினால் ஒன்று சேர்ந்து வாழ அருள் புரிவதாக கூறப்படுகிறது.